கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் மூவி ரிவ்யூ. இது ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ஃபிலிம் டைரக்டட் பை வெஸ்ட் பால். இந்த படத்தை நீங்கள் ஸ்டாண்ட் அலோன் மூவியாக பார்க்க முடியாது. 2017 வெளியான வார் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் படத்தை சீக்வல் தான் இந்த படம். ஸோ நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும், கரெக்ட் ஆகும். படத்தோட ஸ்டார்டிங்லேயே சீசர்னு சொல்லப்படுற ஏப் இறந்து போயிடுது. இதுக்கப்புறம் 300 வருஷம் கழிச்சு கதைக்களம் நடக்கிற மாதிரி சித்தரிச்சிருக்காங்க. இங்கே ஏப்ஸ் கூட்டமாக சந்தோஷமாக வாழ்ந்து வராங்க ஒரு பெரிய குரூப். அந்த குரூப்போட தலைவன் பேர் கோரா. அந்த கோராக்கு பையன் ஒருத்தன் நோவான்னு ஒருத்தர் இருக்கான். அவன் அந்த படத்தோட கதாநாயகன். ரவுடிகளின் தலைவரான சில்வா கோராவை கொன்னுடுறாரு. நோவாவும் பார்த்தீங்கன்னா மயக்கம் அடைஞ்சிட்டாரு. எழுந்திரிச்சு பார்த்தா ரத்த காடாக கிடக்குது. எல்லா ஏப்சியும் சிறைப்பிடிச்சிட்டு போயிடுறாங்க. தான் அப்பா கொண்டவங்கள பதிவாங்கணும்னு சொல்லி நோவா படையை சேர்த்துக்கிட்டு கிளம்புறான். இறுதியாக ஜெயிச்சானா இல்லையான்றதை ஆக்ஷன் கலந்து சொல்லியிருக்காங்க. கைலோ படத்தோட விஷுவல்ஸ் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. ஃபைட் சீன்ஸ் அண்ட் சேசிங் சீக்வென்ஸ்லாம் இவரோட ஃப்ரேமிங் வேறு இருக்கும். விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் செம்ம குவாலிட்டியாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. விஷுவல்ஸ்லாம் செம்ம கிராண்டாக ரிச்சாக இருக்குது பார்க்க. டெக்னிக்கலாக செம்ம சவுண்டான ஒரு படம். கண்டென்ட் வைஸ் நல்லா இருக்குது. ஓவரால் ஒரு டீசென்டான மூவி. கிரிட்டிக் ரேட்டிங் 3.25 out of 5.